இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தறிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாய தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரி அன்னையின் சொல்லிற்கு இணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாயிருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்கள் தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழங்காலிடுகின்றோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை எஞ்சி மன்றாடுகின்றோம். துன்பத் துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டரணும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தரணும். ஓ இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாயத்தாயின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, இந்த நவநாளிலே பங்கு கொண்டு அன்னை மரியாள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியின் பேரில் அன்னை மரியாளை நோக்கி, இடைவிடா சகாய தாயை நோக்கி வரக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் கண்ணோக்குகின்றார், அரவணைக்கின்றார், உங்களுக்காக பரிந்து பேசுகின்றார். எனவே இந்த நவநாளிலே கலந்து கொள்வோர்
இடைவிடா சகாயத்தாயின் மீது பக்தி வைத்திருப்போர், பற்று வைத்திருப்போர், உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த திரையிலே தோன்றுகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு, இமெயில் ஐடிக்கு info.meetpinosai@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம், உங்களுடைய ஜெபங்களை எல்லாம், விண்ணப்பங்களை எல்லாம் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். அதோடு சேர்ந்து நீங்கள் இடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் நன்றி அறிதல்களையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதன் வழியாக அவர்கள் இடைவிடா சகாயத்தாயின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, பற்று மென்மேலும் வலுப்படும். மேலும் இந்த இடைவிடா சகாயத்தாயை பற்றி அறியாமல் இருப்பவர்கள் அன்னை மரியாளை பற்றி, இடைவிடா தாயை பற்றி அறிந்து கொள்வார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த செய்கின்ற நன்மைத்தனங்களை பார்த்து கேட்டு, எனவே உங்களுடைய நன்றி அறிதல்களை, சாட்சிய பகிர்வுகளை இந்த இமெயில் ஐடிக்கு தவறாமல் அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல யாருக்கேனும் எங்களுடைய இரட்சகர் சபையிலே சேர்ந்து ஒரு குருவானவராக பணி செய்ய, நற்செய்தி பறைசாற்றும் பணியை செம்மையாக செய்ய ஆசை இருந்தால், ஆர்வம் இருந்தால், அவர்களுடைய பெயரையும் நீங்கள் இந்த முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய நற்செய்தி பணிக்காக உங்களால் முடிந்த உதவிகளையும் நீங்கள் செய்ய விரும்பினால் இந்த இமெயில் ஐடியின் வழியாக நீங்கள் தொடர்ந்து எங்களோடு தொடர்பில் இருந்து உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய ஜெப உதவியையும் மற்ற உதவிகளையும் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விண்ணப்பங்கள். ஜெபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டுத் தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டும் என்று எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளைப் போல வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும், நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை மீண்டும் பெறவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டுமென்று எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நமது இடைவிடா சகாயத்தாயிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கருத்துக்களையும் இப்பொழுது மௌனமாக எடுத்து கூறுவோம். நன்றி கூறுவோமாக. நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் திருவருட்சாதனங்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆத்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அடைந்துள்ள இடைவிடா சகாயத்தாயிடம் பெற்றுள்ள அனைத்து நன்மைத்தனங்களையும் எண்ணி இறைவனுக்கு மௌனமாக இடைவிடா சகாயத்தாய் வழியாக நன்றி செலுத்துவோம். தாயே மாமரி
சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழும். உம்மற்புத படம் முன் வந்து நிற்கும், எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளைப்போளமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்குமுறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயின் அன்பு பிள்ளைகளே, ஒரு தந்தையானவர் தனது வயலுக்கு போகின்ற வழியிலே இருந்த கல்லறையிலே இறந்து அடக்கம் செய்யப்பட்ட தன்னுடைய மகனின் குறிப்பிட்ட கல்லறைக்கு சென்று ஒவ்வொரு நாளும் அந்த மகனுக்காக அழுது புலம்பி அவருக்காக ஜெபித்து விட்டு வருவாராம். இதை அவர் வாடிக்கையாக வைத்திருந்தார். இதை பார்த்து கவனித்த அக்கம் பக்கத்தினர், அவருடைய நண்பர்கள் எல்லாம், ஏன் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறீர், என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தந்தையானவர் சொன்னாராம், என்னுடைய மகன் துயில் கொள்ளும் இடம் இது. என்னுடைய மகன் இளைப்பாறுதல் அடையும் இடம் இது. இவனிடம் தினமும் நான் பேசி புலம்பி இவனுக்காக ஜெபித்து விட்டு செல்லும் பொழுது அந்த நாள் முழுவதும் எனக்கு ஆறுதலாக, நிம்மதியாக, அமைதியாக இருக்கின்றது என்று சொன்னாராம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறப்பின் போது நம்மை விட்டு பிரியும் ஒவ்வொருவருக்குமே நாம் பிரியாவிடை கொடுப்பது கல்லறையில்தான். கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் பொழுது அடக்கம் செய்யப்பட்ட அந்த உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடுகின்றது. ஆனால் அந்த ஆன்மா ஆண்டவரிலே நித்திய இளைப்பாற்றி அடைகின்றது. எனவேதான் ஒவ்வொரு அடக்க சடங்கின் பொழுதும் நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர் மீது ஒளிர்வதாக என்கின்ற ஜெபத்தை, என்கின்ற பாடலை நாம் பாடுகின்றோம், ஜெபிக்கின்றோம். இது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய நம்பிக்கை, விசுவாசம். இறந்து அடக்கம் செய்யப்பட்ட ஒவ்வொரு நபரும் இறைவனிலே நித்திய இளைப்பாற்றி அடைவார்கள். இறைவன் அவர்களுக்கு
உயிர்ப்பை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்கின்றோம். இறந்தவர்களை அடக்கம் செய்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து வளர்ந்து பாடுகள் பட்டு சிலுவையில் அறையுண்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் என்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் திருவிழா திருப்பலியிலும் நாம் சொல்வதுண்டு. இன்றைய நாளிலே, இந்த நவநாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டதையும் அன்னை மரியாளுடைய உடன் இருப்பையும் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்புமிக்கவர்களை, இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனின் வலியை, துன்பங்களை அறிந்தவராய் இருக்கின்றார் ஒரு அன்னையானவள். அவர் படுகின்ற அந்த வலி, வேதனை, எழுந்து நடக்க முடியாமல் ஐயோ இறக்கப் போகின்றோமோ என்கின்ற ஒரு கஷ்டம், வேதனை, துன்பத்தில் இருக்கும் பொழுது அந்த அன்னையானவள் தன்னுடைய மகன் அருகிலே, மகள் அருகிலே இருந்து அனைத்து வேலையும் செய்து அந்த மகனுடைய பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், வலியை எல்லாம் அறிந்தவளாய் இருக்கின்றார். அந்த வலியை கூட, அந்த வேதனையை கூட ஒரு தாய் பொறுத்து கொள்வாள். ஆனால் இறந்த பிறகு அந்த மகனை அடக்கம் செய்ய அந்த உடலை உறவினர்கள் அல்லது நண்பர்கள் தூக்கிச் செல்லும் பொழுது, இந்த மகன் இனிமேல் என்னுடன் இருக்க மாட்டானே, இந்த மகனை நான் பார்க்க முடியாதே, இந்த உடலை நான் பார்க்க முடியாதே, என்னோடு இருக்காதே என்கின்ற அந்த வலி, அந்த வேதனை மற்ற எல்லா வேதனைகளையும் விட, எல்லா வலிகளையும் விட மிக கொடுமையானது, கொடூரமானது. ஆம் அன்புமிக்கவர்களே, நிறைய இறந்த வீட்டிலே நானும் பார்த்திருக்கின்றேன். மகனை இழந்த தாய், கணவனை இழந்த மனைவி, பிள்ளைகளை இழந்த பெற்றோர் அந்த சடலத்தின் மீது அவர்கள் அந்த சடலத்தை கட்டிக்கொண்டு தன்னுடைய மகனின் இழப்பை, தாயின் இழப்பை, தந்தையின் இழப்பை, பிள்ளைகளுடைய இழப்பை தாங்க முடியாமல் உறவினர்கள் அந்த உடலை எடுத்து செல்ல வேண்டும், கல்லறையில் அடக்கம் செய்வதற்கு என்று முயற்சி செய்யும் பொழுது அவர்கள் விடவே மாட்டாங்க. அந்த உடலை கட்டிக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அதை பார்க்கக்கூடிய எல்லாருமே கஷ்டத்திலே, வேதனையிலே துக்கம் தாழாமல் மீண்டும் அழுவார்கள். அந்த வேதனை மிகவும் கொடுமையானது அன்புமிக்கவர்களே. அதே வேதனையை அன்னை மரியாளும் அனுபவிக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடல் அன்னை மரியாளுடைய மடியிலே கிடத்தப்படும் பொழுது அன்புமிக்கவர்களை நினைத்து பாருங்க, எவ்வளவு அழுது கதறி புலம்பி இருப்பார் நம்முடைய அன்னை மரியாள். எந்த ஒரு அசைவும் இல்லாமல் ஆண்டவருடைய உடல் மட்டும் அன்னை மரியாளுடைய மடியில் இருக்கின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள், அந்த சிலுவை அருகிலே இருந்த மற்ற சீடர்கள், மற்ற அந்த புனித மகளிர், இவர்கள் எல்லாருமே அன்னை மரியாளை அவர்கள் தேற்ற நினைக்கின்றார்கள். அன்னை மரியாளுக்கு ஆறுதல் கூறுகின்றார்கள். ஆனால் அன்னை மரியாளால் ஆறுதல் பெற முடியவில்லை. அவர்களால் அன்னை மரியாளுக்கு ஆறுதல் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் உயிரற்ற நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடல், அந்த உடலை இயேசுடைய சீடர்கள் தூக்கி சென்று அடக்கம் செய்ய போகும் பொழுது அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடலை எவ்வாறு கட்டிக்கொண்டு அழுது தவித்து புலம்பி இருப்பார். நினைத்து பாருங்கள் அன்புமிக்கவர்களே. ஆனால் அந்த சீடர்கள் வேறு வழி இல்லாமல் மதிப்பிற்குரிய கண்டிப்போடு மென்மையாக அன்னை மரியாளுடைய கரங்களிலிருந்து, மடியிலிருந்து ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்கின்றார்கள். ஆம் அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் அழுது புலம்பிக் கொண்டே, ஆறுதலற்றவராய், யாரும் தேற்ற முடியாதவளாய் அந்த கல்லறைக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடலோடு உடனிருந்து மீண்டுமாக அழுது கொண்டே இருக்கின்றார் அன்னை மரியாள். இனிமேல் இந்த உடலை பார்க்க முடியாதே, 33 ஆண்டுகள் என்னோடு இருந்து, என்னோடு உண்டு, என்னோடு வாழ்ந்து வந்த இந்த உடலை, என்னுடைய அன்பு மகன் இயேசுவை
நான் இனி ஒருபோதும் பார்க்க முடியாதே, மண்ணுலக வாழ்வை முடித்து கொண்டாரே என்கின்ற உணர்வோடு அன்னை மரியாள் கதறுகின்றார். எந்த ஒரு அசைவும் இல்லாமல் கிடத்தப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடலை பார்த்து கடைசியில் அன்னை மரியாள் துக்கம் தாழாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உடலோடு தன்னுடைய ஆன்மாவையும் சேர்த்து அடக்கம் செய்து விடுகின்றார். ஏனென்றால் அன்னை மரியாளுடைய ஆன்மா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த பிறகு அந்த கல்லை வைத்து அந்த கல்லறையை மூடிய உடனே அன்னை மரியாள் துக்கம் தாழாமல் மீண்டும் ஒரு முறை அழுது புலம்புகின்றார். அப்பொழுது புனித பிரகாஷி அம்மாளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல அன்னை மரியாள் 2 இதயங்களையும் ஒன்றாக சேர்த்து புதைத்தது போல ஒரு உணர்வு அன்னை மரியாளுக்கு வருகின்றது. 2 இதயங்களை. அந்த அளவுக்கு அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது அன்பு கூர்ந்திருந்தார். எவ்வளவோ கஷ்டங்களை, எவ்வளவோ வேதனைகளை, எவ்வளவோ இன்னல்களை தாங்கிய அன்னை மரியாள் இந்த ஒரு இழப்பை, இந்த ஒரு பேரிழப்பை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இனிமேல் நான் பார்க்க முடியாதே, அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டதே என்பதை தாங்க முடியாமல் அழுகின்றாள். ஆறுதலற்றவராய், ஒரு வெறுமை, ஒரு தனிமை, தாயும் இல்லாமல், தந்தையும் இல்லாமல், பிள்ளையும் இல்லாமல் நான் தனியாளாகிவிட்டேனே என்கின்ற புலம்பல் அன்னை மரியாளுக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்து விட்டார்கள். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு கல்லறையுமே ஒரு அனுபவம். தன்னுடைய மகனை, தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய சகோதரனை, சகோதரியை, நண்பனை இழந்த ஒவ்வொருவரும் ஒரு கல்லறையை அனுபவமாக வைத்திருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அந்த கல்லறையிலே அடக்கம் செய்து அவன் மண்ணிலே புதையுண்டாலும் நம்முடைய நினைவுகளை வாழ்கின்றான். ஆண்டவருடைய இல்லத்திலே அவன் நிச்சயமாக இளைப்பாறுகின்றான் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாருடைய கல்லறையிலும் அன்புமிக்கவர்களே பிறப்பு, இறப்பு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கல்லறையில் மட்டும்தான் உயிர்ப்பும் எழுதப்பட்டிருந்தது. இதுவரை மண்ணில் மடிந்தால் எல்லாம் மண்ணாய் போய்விடுவார்கள், மக்கி போய்விடுவார்கள் என்பது மாறி இனி மடிந்தால்தான் மறுவாழ்வு உண்டு என்கின்ற அந்த நம்பிக்கை, என்கின்ற அந்த எதிர்நோக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கல்லறையால் நமக்கெல்லாம் வந்தது. அவருடைய உயிர்ப்பினால் நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்நோக்கு என்னவென்றால், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டாலும் நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உயிர்த்தெழச் செய்வோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை, என்கின்ற ஒரு விசுவாசம் நம் அனைவருக்கும் உண்டு. ஆம் அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு விதையும் மண்ணில் மடிக்கப்படுவதனுடைய நோக்கம் புதைக்கப்படுவதற்காக அல்ல, மாறாக விதைக்கப்படுவதற்கே. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒளி அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும் என்று யோவான் நற்செய்தியிலே 12வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கோதுமை மணியாக அந்த கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டார், மண்ணிலே புதைக்கப்பட்டார். மீண்டும் அவர் உயிர் தெழுவார் என்கின்ற அந்த உண்மையை அன்னை மரியாள் அறிந்திருக்க கூடும். எனவேதான் அன்னை மரியாள் அழுது புலம்பினாலும் இது கடவுளுடைய திருவுளம் என்பதை அறிந்திருந்ததால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுக்க துணிந்தார், அர்ப்பணம் செய்தார், காணிக்கை செலுத்தினார். அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுக்க இந்த உலகிற்கு வந்தார். வந்தவர் அவர் தன்னுடைய உயிரையும் கொடுத்து சிலுவை சாவை ஏற்று ஒரு மனிதனைப் போல இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய எதிர்நோக்கு. நாமும் ஒரு நாள் இறந்து உயிர்த்தெழச் செய்யப்படுவோம். கடவுளால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்த்தெழச் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இன்றும்
வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்புமிக்கவர்களே, நாம் இறந்து அடக்கம் செய்யப்படும் பொழுது நாம் புதைக்கப்படுவதில்லை, மாறாக விதைக்கப்படுகின்றோம் மறுவாழ்வை நோக்கி. ஆக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அடக்கம் செய்யும் நிகழ்வை சிந்திக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருமே நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய உறவினர், உற்றார் உறவினர், நண்பர்கள், பெற்றோர், பிள்ளைகள் இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதை எண்ணி நாம் மகிழ்ச்சியுற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வெறுமனே அடக்கம் செய்யப்படவில்லை, புதைக்கப்படவில்லை, மாறாக விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னொரு வாழ்வுக்கு, மறுவாழ்வுக்கு. அவர்கள் நித்திய இலைப்பாற்றி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதிலே நாம் ஆணித்தரமான விசுவாசம் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் வாழ்வது நிரந்தரம் அல்ல. இந்த மண்ணுலகிலே நாம் இறந்து இன்னொரு உலகை நோக்கி செல்வோம் என்கின்ற விசுவாசம், நம்பிக்கை இருந்தும் இந்த உலகிலே எவ்வளவோ ஆசைகளோடு எவ்வளவோ ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய மனமும் நம்முடைய உள்ளமும் விளைகின்றது, ஆவல் கொள்கின்றது. ஆனால் நமக்கென்று நிரந்தரமாக இருப்பது விண்ணகம், அந்த விண்ணக வாழ்வு. அந்த விண்ணக வாழ்வை ஆண்டவர் நமக்கென்று உறுதிமொழியாக கொடுத்திருக்கின்றார். He has promised us a place in his kingdom. எனவே நாம் அனைவரும் அந்த ஒரு எதிர்நோக்கோடு தான் இந்த மண்ணுலகிலே வாழ வேண்டும். எல்லாத்தையும் அனுபவித்து செல்ல வேண்டும், எல்லாத்தையும் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடையே கூடாது. ஆனால் அதே சமயம் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் கடவுளை நோக்கி செல்கின்றார்கள், மறுவாழ்வை நோக்கி செல்கின்றார்கள் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நம்மிடம் வேண்டும். அருட்பணி எங்கள் கிரேவ் என்ற ஒரு குருவானவர் இந்த நிகழ்வை கூறுகின்றார். ஒரு துறவியானவர் சந்தேகத்தின் பிடியிலே சிக்கி இருக்கின்றார். விரக்தியின் விளிம்புக்கே சென்றவராய் வியாகுல அன்னையின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் பக்தியினால் தன்னுடைய உள் மன வேதனையிலும் அவர் அன்னை மரியாளுடைய துன்பங்களை தியானித்து வருவதன் மூலமாக ஆறுதல் அடைந்து வந்தார். அவருக்கு இறப்பின் வேளை வந்தது. அப்பொழுது கூட அலகை சாத்தான் அவரை இன்னும் அதிகமாக சந்தேகத்தினால் வதைத்தான். விரக்திக்கு ஆளாகும் வண்ணம் நிறைய சோதித்தான் அலகை. அப்போது இந்த மகன் கஷ்டப்படுவதை பார்த்த அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து தன் மகன் இப்படிப்பட்ட வேதனையுறுவதை கண்டு பரிதவிக்கின்றார், இரக்கம் கொள்கின்றார். எனவே அந்த துறவிக்கு காட்சி கொடுத்து, என் மகனே, ஏன் துக்கத்தினால் பிடிபட்டு இருக்கின்றாய்? ஏன் இவ்வளவு அஞ்சுகிறாய்? என் துயரங்களில் எனக்காக பரிதாபப்பட்டு அடிக்கடி ஆறுதலை பெற்றாய். இன்று உனக்கு ஆறுதல் கொடுக்க என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து என்னை உம்மிடம் அனுப்பியிருக்கின்றார். ஆறுதலை பெற்றுக்கொள், மகிழ்ச்சியுறு, என்னோடு விண்ணகத்திற்கு வாரும் என்று அன்னை மரியாள் கூறுகின்றார். இந்த ஆறுதல் வார்த்தைகளை கேட்ட துறவி மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்தவராய் அமைதியில் இறக்கின்றார். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரோடும் அன்னை மரியாள் உடன் இருக்கின்றார். அந்த இறக்கும் தருவாயில் இருப்பவரை பார்த்து நொந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய அவருடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அன்னை மரியாள் ஆறுதல் தருகின்றார். நாம் எப்படிப்பட்ட வேதனையிலும் எப்படிப்பட்ட துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கும் பொழுது அன்னை மரியாள் நம்முடைய துயரத்தை, நம்முடைய வேதனையை அறிந்து கொண்டு நமக்காக பரிந்து பேச, நம்மோடு இருந்து, நம்மோடு தங்கி, உடன் இருந்து நமக்கு ஆறுதலை தருகின்றார். ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு அந்த வேதனை தெரியும், அன்னை மரியாளுக்கு அந்த கஷ்டம் புரியும். அன்னை மரியாளும் அழுது புலம்பி இருக்கின்றார் தன்னுடைய மகனின் இறப்பை பார்த்து. தன்னுடைய மகன் தன்னுடைய மடியிலே அவருடைய உடலை கிடத்தி இருப்பதை பார்த்து அழுதிருக்கின்றார். அடக்கம் செய்திருப்பதை பார்த்து அவர் அழுது புலம்பி இருக்கின்றார். எனவே அவர் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நம்முடைய வலி, நம்முடைய வேதனை.
நம்முடைய உறவினரை பிரிந்து, பிள்ளையை பிரிந்து, தந்தையை பிரிந்து, தாயை பிரிந்து, கணவனை பிரிந்து, மனைவியை பிரிந்து வாடும் ஒவ்வொருவருக்குமே அவர்களுடைய இழப்பை அறிந்தவராய் இருக்கின்றார் அன்னை மரியாள். ஆக இன்று இந்த நவநாளிலே நாம் பங்கெடுக்கும் பொழுது ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பது போல நாமும் நம்முடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆண்டவர் இறப்போடு சேர்த்து அடக்கம் செய்து விடுவோம். இனிமேலாது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழுவோம். அன்னை மரியாளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுவோம். அன்னை மரியாளும் நம்மை பார்த்து என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று பெருமைப்படும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதே போல இறக்கும் தருவாயில் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய மனவேதனைகளை எல்லாம், வலிகளை எல்லாம் அறிந்து கொண்ட அன்னை மரியாள் அவர்களுக்காகவும், அவருடைய உறவினர்களுக்காகவும், பெற்றோர்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும் பரிந்து பேசி அமைதியான ஒரு இறப்பை அல்லது அவர்களுக்கு தேவையான ஆற்றலை, ஆறுதலை கொடுப்பாராக. அன்னை மரியாள் என்றும் நம்மோடு தங்கியிருந்து ஆறுதலின் தேவதையாக, ஆறுதலின் தாயாக, அடைக்கலத்தின் தாயாக இருந்து எந்நாளும் வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இங்கே கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாய தாயே, நீர் அருள் நிறைந்தவர், தாராள குணமும் உடையவர். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவர் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்து நாதரிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவராயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கின்றோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது சகாயத்தை நாடும் மனதையும் உமது திருக்குமாரன் இடமிருந்து பெற்றுத்தாரும். எக்கால கிறிஸ்தவர்களோடும் நாமும் ஒன்றித்து மரியன்னையை புகழுவோமாக. வல்லமை மிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேசருடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியம்மாளை அவருடைய அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறு பலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. ஆமேன். ஓ தூய
மக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். மாண்புயரு வருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அருள் திருதேவ தேவன் போற்றி. அவர் தம் திருநாமம் போற்றி. அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி. அவர் தம் திரு அன்பே போற்றி. அருள் நிறை தூய ஆவி போற்றி. அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருள் நிறை அன்னை மரியாள் போற்றி. அவர் தம் திரு தூய்மை போற்றி. அருள் நிறை சூசை முனியும் போற்றி. அவர் தம் திரு வாய்மை போற்றி. அருள் நிறை தூதர் அமரர் போற்றி. அவர் தம் திரு சேவை போற்றி. அருள் திரு தேவ தேவன் போற்றி. அவர் தம் திரு நாமம் போற்றி.
கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவர் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். பாவமதால் மனிதன் அருள் இழந்தான், அன்று பாசமதால் அன்னை கருணை கொண்டாள். பாவமதால் மனிதன் அருள் இழந்தான், அன்று பாசமதால் அன்னை கருணை கொண்டாள். பாரினில் வாடினோர் வாழ்வு கண்டார், பாரினில் வாடினோர் வாழ்வு கண்டார், பாரினில் அவர் புகழ் பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு